நம்ம பூமியில கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு எஸ்டிமேஷன். சரியா? நம்ம ஒவ்வொன்றா உட்காந்து எண்ணிட்டு இருக்குல்ல, இது ஒரு எஸ்டிமேஷன். ஓகே, ஒரு ப்ரிடிக்ஷன், இவ்வளோ ஆர்கானிசம் இருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த இவ்வளோ ஆர்கானிசத்தில் நமக்கு தெரிஞ்ச ஆர்கானிசம் எவ்வளவு? ஒன்லி 10% இல்லை 15% தான் நம்மளுக்கு தெரியும். சரியா? ஒரு 100 ஆர்கானிசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 100 ஆர்கானிசத்தில் ஒரு வெறும் 15 ஆர்கானிசம் தான் நம்மளுக்கு தெரியும். மீதி 85 பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி இவ்வளோ ஆர்கானிசத்தில் ஜஸ்ட் லெஸ் தென் 15% ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அதை பற்றி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். மீதி ஆர்கானிசத்தை பற்றி தெரியாது. தெரிஞ்சதுலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. எவ்வளோ கிளாசிஃபிகேஷன் படிக்கணும், எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் படிக்க போறீங்க நீங்கள். சரியா? ஸோ இதுக்கு ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ ஆர்கானிசத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாம்? ஓகே, 1.8 மில்லியன் ஆர்கானிசம் இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த 1.8 மில்லியன் ஆர்கானிசத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணுமா வேண்டாம்? சரியா? நீங்கள் அப்படின்றது ஒரு ஹியூமன் சொசைட்டி மொத்தமாக. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, எதுக்கு அதெல்லாம் போட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, சரியா? நான் வந்து டாக்டராக போகிறேன், நான் ஹியூமனை மட்டும் படித்தா போதுமே, இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை, வேண்டாத வேலை அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருந்தது. சரியா? வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பீரியடில் அப்போ உள்ள மெடிசின்லாம் எப்படி இருந்தது? நம்ம வந்து நிறைய இதுக்கு சர்ஜரி பண்ண ஆரம்பித்தோம். இந்த சர்ஜரி பண்ணும்போது சர்ஜரி எதுக்கு பண்ணுவோம்னா, உள்ளுக்குள்ளே ஏதாவது கட்டி இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காயங்களை தச்சு பாதுகாக்கணும் ஆறுற வரைக்கும். சரியா? ஸோ அதான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ முன்னாடி இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சர்ஜரி பண்ணதுனால செத்து போயிருக்காங்க. சரியா? அது வயிற்றோட கட்டியை அப்படியே விட்டா கூட அவன் பொழைச்சிருந்துருப்பான். நம்ம தேவையில்லாமல் கூப்பிட்டு நம்ம கட்டியை ரிமூவ் பண்ணி உடனே காப்பாற்றுறேன்னு சொல்லி கட்டியை ரிமூவ் பண்ணி நம்ம கொண்டு விட்டுறோம். ஏன்? இன்ஃபெக்ஷன். சரியா? நம்மள்ட்ட ஆன்டிபயோட்டிக் இல்லை, பாக்டீரியாவுக்கு எதிரான மருந்து இல்லை. சரியா? அதே மாதிரி உலக போர் நடக்கும்போது ஏகப்பட்ட காயங்கள் வந்தது, எல்லாருக்கும் இன்ஃபெக்ஷன் தொத்திக்கிட்டே இருந்தது, நிறைய பேர் செத்து போனாங்க. சரியா? போரில் செத்து போனவங்களோட வியாதியில் செத்து போனவங்க ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஸோ இப்போ தான் நம்ம அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்றவர் ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிக்கிறாரு. என்ன ஆன்டிபயோட்டிக் அது? பென்சிலின். சரியா? அந்த பென்சிலின் நம்ம ஒண்டர் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அல்லது குயின் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் அப்படிம்பாங்க. இன்ன வரைக்கும் இந்த பென்சிலின் வந்து மிக அதிக அளவு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லா ஆர்கானிசத்தும் இந்த பென்சிலின் எல்லா ஆர்கானிசத்தையும் கொன்றுது, பெரும்பாலான ஆர்கானிசத்தை. சரியா? ஓகே. ஸோ இப்போ அலெக்சாண்டர் இந்த பென்சிலின் எதுல இருந்து கிடைக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெரி குட். பென்சிலியம் ட்ரைசோஜினம், பென்சிலியம் நோட்டேட்டம். வெரி குட். சரியா? இந்த பென்சிலியம் நோட்டேட்டம், பென்சிலியம் ட்ரைசோஜினம் இது ரெண்டுமே ஃபங்கை. இந்த ஃபங்கைல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? பென்சிலின் கிடைக்குது, ஆன்டிபயோட்டிக். இந்த பெனிசிலின் பல உயிர்களை காப்பாத்திட்டு. சரி. ஸோ இப்போ நம்ம ஃபங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தால் பென்சிலினை பற்றி கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஓகே, இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, 20% ஆஃப் ட்ரக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது இல்லையா? ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா 100 ட்ரக் வச்சுருந்தீங்கன்னா அதில் 20 ட்ரக் வந்து பிளான்ட்ல இருந்து நமக்கு கிடைச்சிது டைரெக்டாக. சரியா? ஸோ அப்போ சார் எம்பது பிளான்ட் சார் இருக்குது, எவ்வளோ தான் சார் படிக்க முடியும், அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு புது ட்ரக்கு கண்டுபிடிக்க முடியாது. சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பேசுவோமா? நீங்கள் வந்து தக்காளி பார்த்துருப்பீங்க, தக்காளி தெரிஞ்சிருக்கோங்க எல்லாருக்கும். இந்த தக்காளியில் கொழுப்பு இருக்கா இல்லையா? சார் தக்காளியில் கொழுப்பு, நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? தக்காளிக்கும் கொழுப்புக்கும் என்ன சம்பந்தம்? கிடையாது சார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் தக்காளி ஏன் சிகப்பு கலரில் இருக்குது பழுத்தது? காரணம் லைகோபீன் அப்படின்ற பிக்மெண்ட். லைகோபீன் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் வந்து டொமேட்டோவில் இருக்குது. இந்த டொமேட்டோவில் இருக்கக்கூடிய லைகோபீன் பிக்மெண்ட் வந்து லிப்பிடை சார்ந்தது, லிப்பிட் வகையை சார்ந்தது. இந்த லைகோபீன் பிக்மெண்ட்டுக்கு ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? கேன்சர் செல்லுக்கு எதிராக போராடக்கூடிய குணம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன அர்த்தம்? டெய்லி நம்ம தக்காளி கொஞ்சம் உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாகும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ நம்ம பிளான்ட்டை பற்றியோ இல்லை அனிமலை பற்றியோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாம், இதை பற்றி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ட்ரக்கும் கிடைக்காது.
எந்த ஒரு ஆர்கானிசத்தையும் நம்ம சாப்பிட முடியாது. எந்த ஒரு பயன்பாடும் உயிரினங்கள்ல இருந்து நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியாது. சரியா? நீங்க நிறைய பாக்டீரியா இருக்கு. நம்ம லேட்டர் ஆன் பயோடெக்னாலஜி சாப்டர் பார்க்கும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பார்ப்போம். சரியா? தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? இது மூலக்கூறு கத்திரிக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து மைக்ரோ ஆர்கானிசத்துல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்னது? பாக்டீரியா. பாக்டீரியால இருந்தா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்மளுக்கு கிடைக்குது. இன்னைக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் 100 கணக்குல இருக்கு. சரியா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் போர்ஷனை போய் கட் பண்ணும். சரியா? உதாரணத்துக்கு ஈகோ R1 அப்படின்ற என்சைம் என்ன பண்ணும்? GAATTC அப்படின்ற சீக்வன்ஸை கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் அந்த GAATTC சீக்வன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கட் பண்ணி விட்டுரும். சரியா? அகைன் இந்த சீக்வன்ஸ் டிஎன்ஏ இதெல்லாம் வந்து நம்ம பயோமாலிகுல்ஸ் சாப்டர்ல தெளிவாக பேசியிருக்கோம். உங்களுக்கு சீக்வன்ஸ்னா என்னன்னு தெரியலன்னா அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இங்கே வாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஈகோ R1 இருக்கிறதுனால தான் நம்ம குளோனிங் பண்ண முடியுது. சரியா? குளோனிங் பண்ணுறதுனால தான் நம்ம ட்ரக்கு ஒரு சில ஹார்மோன் நம்ம தயாரிக்க முடியுது. உதாரணத்துக்கு இன்சுலின். உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? 1 யூனிட் 2 யூனிட் இன்ஜெக்ஷன் டெய்லி போட்டுக்குவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து. சரியா? இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன், இந்த இன்சுலின் மருந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? நம்ம க்ளோன் பண்ணுறதுனால கிடைக்குது. க்ளோன் எப்படி பண்ண முடியுது? இந்த மாதிரி என்சைம்ஸ் இருக்கிறதுனால தான் க்ளோன் பண்ண முடியுது. இந்த மாதிரி 100கணக்கான என்சைம் இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய இதை க்ளோன் பண்ண முடியுது. நீங்கள் நிறைய ஹார்மோன், நிறைய ஸ்டீராய்ட், இது எல்லாமே நம்ம இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமாக தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ என்சைம்ஸ், நிறைய என்சைம்ஸ் எல்லாமே தயாரிச்சுட்டு இருக்கோம். இந்த என்சைம்ஸ் தயாரிக்கிறது, இந்த என்சைம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால தான் முடிஞ்சு இன்னைக்கு பாசிபிளாக இருந்திருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்ம பாக்டீரியாவை பற்றி படித்தாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பாக்டீரியாவை பற்றி நம்ம படித்ததுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தெரியுது. அதனால இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ அதனால இவ்வளோ ஆர்கானிசம் இருக்கு, இவ்வளோத்தையும் பற்றி நம்ம படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் படிக்க தேவையில்லை. எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தர் சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க அதை அந்த ஆர்கானிசத்தை பற்றி தெரிஞ்சு அதோட கேரக்டரை சொல்லுவாங்க, கிளாஸிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ எல்லா ஆர்கானிசத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா நம்மள்ட்ட இன்னும் நிறைய டிசீஸ் இருக்குது, நிறைய டிசீஸை க்யூர் பண்ண முடியல, நிறைய வைரஸ் புது புது டிசீஸை காஸ் பண்ணுது, நிறைய பாக்டீரியா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவை பற்றி இன்னும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா ஆர்கானிசத்தையும் பற்றி புரிஞ்சுக்கிறது அவசியம். ஓகே. ஸோ எப்படி சார் இன்புட் ஆர்கானிசத்தையும் நம்ம படிக்கிறது? ஒவ்வொன்றா படித்தோம்னா பொழுது முடிஞ்சிடும். சரியா? நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆர்கானிசத்தை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிய வரும். ஓகே. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம்? யார் முதல்ல பண்ண ஆரம்பித்தா? முதல்ல எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க? சரியா? எந்த கேரக்டரை வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பேசுவோம்.